ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுராஜ் கேமிங் விலாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸோட கிராண்ட் மாஸ்டர் டே 3 தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தான் கைஸ் ஐடி ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே கைஸ், ஓகே இப்போதைக்கு ஒன்றும் பெருசாக ஆன்லைனில் இல்லை. பிஆர் தான் கைஸ் விளையாட போகிறோம். ஓகே, ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். கன்ஃபார்ம் கொடுத்து உள்ளே போயிடணும் கைஸ். ஒரே செகண்ட் இருங்க கைஸ். மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்களோட கேமில் ஒரு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து புதுசாக கில்டு ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா எஸ்ஜிவி ஆர்மின் கைஸ், யார் ஆசைப்பட்டாலும் தாராளமாக ரெக்வஸ்ட் அனுப்பலாம். நம்ம சேனலை பார்க்குறவங்கள இருந்தாலும் சரி, நியூ ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் யாராக இருந்தாலும் சரி, மறக்காமல் ரெக்வஸ்ட் அனுப்பிவிடுங்க கைஸ். ஓகே கைஸ், இது ஆகட்டும். அது வரைக்கும் போய் செட்டிங்ஸ் மாற்றணும். இது கிடையாது. ஓகே கைஸ், ஃபயர் பட்டன் வந்து ஒரு 77 வச்சுக்கலாம். ஜம்ப்பு பட்டன் ஒரு 64 கரெக்டாக இருக்கும். அது முன்னாடி இந்த இடத்துல இருக்கிறது மொத்தத்தையுமே கிளியர் பண்ணிடணும் கைஸ். இது எதுவுமே எனக்கு செட் ஆகாது. இந்த ஜம்ப்பு பட்டன் மட்டும்தான் இங்கே இருக்கணும். ஓகே, அப்புறம் இந்த பட்டன், அப்புறம் இந்த பட்டன் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா 77 வைப்பேன் கைஸ். ஓகே ஓகே கைஸ், இது அவ்வளோதான் செட்டிங்ஸ். ஓகே, இது போதும் நம்மளுக்கு செட்டிங்ஸு. அப்புறம் மிஷின் ரிவார்ட்ஸ் கிளைம் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, பேராஷூட் வந்திருக்கு. இப்போதைக்கு எக்யூப் பண்ண முடியாது. ஓகே, வால்ட்டில் வந்து ட்ரெஸ்ஸு வந்து மாற்றிக்கலாம். ஓகே ஓகே கைஸ், மேட்ச்சில் போயிடுச்சு. நம்ம உள்ளே வந்துட்டோம் கைஸ். கைஸ் ஒரே செகண்ட், ஃபேன் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ ஆரம்பிக்கலாம். டிடி யார் ஆகணும்? ஓகே ஓகே கைஸ், பீக்கில் தான் இறங்க போகிறோம். வர லெவலு. ஓகே கைஸ், இங்கே இறங்கினா தான் கரெக்டாக பீக்கு போய் சேர முடியும். அது ஒன்றும் இல்லை கைஸ், இப்போ தான் வந்து கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன். குடிச்சிட்டு வரும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அக்கறையே இல்லாமல் சர்க்கரையை கொஞ்சம் அள்ளி போட்டேன்னா அதனால தான் தொண்டை ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஆரம்பிக்கலாம். ஓகே, தாம்பர தள்ளி அவன் குப்பி கத்தி பாடுறா கப்பி, எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஓகே, விஎஸ்எஸ் எடுத்துப்போம் கைஸ். யூஎம்பி நல்லாயிருக்கும். ஏகே வச்சுட்டு என்னடா அது ஸ்கார் வருது. ஓகே கைஸ், யூஎம்பி வந்துடுச்சு வேற மாதிரி. ஓகே, இப்போ யாவண்டா அடி வாங்க போகிற வர பார்த்த. ஓகே எந்த இடியட்டுமே காணும் கைஸ், ஒருத்தனை கூட காணும். நம்மளுக்கு மேகெல்லாம் தேவைப்படாது, எம்பிஎஸ் தேவைப்படாது, எதுவுமே ஒழுங்கால கைஸ். உண்மையாக சொல்லணும்னா ஒருத்தனை கூட விட காணும். எவனையுமே காணாது. நான் ஏன்டா பீக்கில் இருக்கணும்? இது என்னடா இது? ஓகே கைஸ், எவனையுமே காணும். வெற்றிகரமாக வந்துடலான்னு பார்த்தேன்.
இன்னும் ஒருத்தனை கூட காணும். மனசே கஷ்டமாக இருக்குது தெரியுமா எனக்கு. எல்லாம் என்னை ஏமாத்துறாங்க. முதல்ல சுடுவோம். சுடுறத ட்ராக் பண்ணி அதே ஒன்றாவது வரானான்னு பார்ப்போம். ஓகே, நான் சொல்ல இது போட்ட யாராவது வருவாங்கண்ணா. எவன்டா அவன் பதிலுக்கு ஷூட் பண்ணுறவன்? முதல்ல போடு. கிளி. ஓகே கேசி, ஒரு கில்லு. இவ்வளோ இங்கே ஓசி கில்லு எடுத்துட்டான்டாவான் இவன் பாவி பயலே. இது எவன்டா அவன் அழுத்துறவன்? தாம்பர தலையான் குப்பி கத்தி பறா கப்பி. கிளிகளை வந்துட்டாங்க கைஸ். எங்கடா ஒன்றாமா? யூ பிளடி பெகர். விட்டுட்டு போயிட்டா மாட்டான்டா. எங்கடா போனா? மாயஜாலக்காரன் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறான். ஸ்கோப் போட்டுருவோம். ஆச்சாச்சு கைஸ், அவனியா டபுள் டேக் டவுன். ஓகே, இப்போ எங்கே போகிறது? சேஃப் ஜோன் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போக போகிறது இல்லை, இங்கே தான் இருக்க போகிறோம். அடிக்கடி மொக்க ஜோக் பண்ணுவோம், அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, என்ன ஒருத்தனையும் காணும். ஒருத்தனையுமே காணுமே. எங்கடா போய் சொல்கிறது? நானே பைத்தியமா தனியாக போய் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு. ஐயோ, இந்த கோல்டு ரேங்க்கில் நான் முடியலையே, தெரியாமல் வந்துட்டனோ. ஆனால் உங்களுக்காக கிராண்ட் மாஸ்டர் டே 3 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பேன் கைஸ், கவலைப்படாதீங்க. ஒன்றே மட்டும் சொல்லணும் கைஸ், என்னன்னா நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து மொபைலில் இருக்கிறத வச்சு தான் பண்ணுவேன். ஆப்லாம் டவுன்லோட் பண்ண மாட்டேன். அப்படியே இன்பில்டாகவே இருக்கும் இந்த ஃபியூச்சர். இது அவங்க ஒருத்தன் வரான். ஒரே செகண்ட் வெயிட்டீஸ். ஆனால் எவ்வளோ ஆச்சாலும் சாக மாட்டான். ரொம்ப அழுத்துறேன் கைஸ் நான், எனக்கே தெரியுது. அவள் தான் கைஸ் ஆச்சாச்சு சக்ஸஸ். அதாவது கைஸ், என்னோட வந்து ஃபோனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்பில்டாகவே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த பட்டன் மேலே வைத்து டேப் பண்ண உடனே என்னென்னா சைடில் சின்னதாக ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வந்து அதில் வந்து ரெக்கார்ட் சிஸ்டம் சவுண்டு அந்த மாதிரி வரும். ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, அதை டேப் பண்ணுறேன் 1 to 3 செகண்ட்ஸ்லாம் ஓடுது. அதுவும் நார்மலாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் எடிட்டிங்லாம் கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். இன்னும் 39 அளவுக்குறானு, ஆனால் ஒருத்தன் கூட என்கிட்ட இல்லை. கடுப்பாகாமல் ஆகாதா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். சரியான கடுப்பாகுது. வர கோவத்துக்கு ஃபோனை போட்டு உடைக்கணும் போல் இருக்குது கைஸ். என்ன உடச்சா வீட்டில் தூக்கி போட்டு மிதிப்பாங்கன்னா. ஓகே, எவனையுமே காணோம். ஓகே, அட பாவீங்களா, என்னை பைத்தியம்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க கைஸ். இவனுங்க கும்பலாக சேர்த்துக்கிறானுங்க. தி ஆர் கும்பல் கேங். எவனோ நிற்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், உண்மையில நிற்கிறான். ஓய், ஐயோ உள்ளட்டு காலியா? ஐயோ, இப்போ எப்படி சுடுவேன்? ஃபிஸ்ட்டில் தான் அடிக்கணுமோ? வேறு வழி இல்லை கைஸ், ஃபிஸ்ட்டு தான் இன்றைக்கி. இந்த டே மனசாச்சு. இங்கே பாருங்கள், ஃபிஸ்ட்டில் அடிக்கிற கொடுமை ஆனால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் அடிப்பேங்க. டே சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்கடா அவனுங்க. கொஞ்சமாவது ஹீல் பண்ண விட்றானா அவன். மனசு ஐயோ பொண்ணுடா, அது பொண்ணாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அடிச்சதான் ஆகணும். ஏன் எப்படி போனேன்னா 2 எட்டு ஆச்சலாம் தாராளமாக அடிக்கலாம். டே எவன்டா அவன் கண்ட நேரத்தில் வந்து வெறுப்பு ஏற்றுறவன்.
நிற்க மாட்டேன்டா இந்த கொடூர கோபால். அசுர அரசன் டீ நிற்க மாட்டேங்குதுடா அந்த பொண்ணு. வச்சாம இதை வச்சு அழித்துற வேண்டித்தான். டீ எங்கடா போச்சு காணோம். ஏய் இவனுங்க தொல்லை படும் தொல்லையா இருக்கு. இவளை கொன்று தான் எடுக்கணும். டீ எவன்டா அவன் லூஸாடா இவனுங்க. நான் பாட்டி எவளையோ துரத்திக்கிட்டு இருக்கேன், இவனுங்க அதுக்கு மேலே இருக்கானுங்கடா. இங்கே தான் நிற்கணும், வேறு வழி இல்லை. அவன் கிட்ட வந்தோடனே 2 எடுப்பா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. டே ஓடாதடா ப்ளீஸ் டாடே, ப்ளீஸ் டாடே. டே கில்லிலடா டே. டே எவனாவது கன்று கொடுங்கடா, கன்று கூட தர வேணாண்டா. ஐயோ இந்த பொண்ணு வேறு நிற்கிதே. விடமாட்டேன். கிளி 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 கிளி. அவள் தான்டா அடிச்சிட்டா கைஸ். இது ஒரு சாதனை. ஃபிஸ்ட்லேயே அடிச்சிருக்கேன், கன்னே இல்லை கையிலே அடிச்சு கொண்டு இருக்கேன். எவ்வளோ பெரிய சாதனை தெரியுமா? இப்போ வாங்கடா லைனா வேற மாதிரி கைஸ். ஓகே இப்போ வரைக்கும் சில்வர் 11.5. ஓகே இன்னும் 7 அளவு தான், கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருங்க கைஸ். தொன்னு பேசினே இருக்கிறதுனால அறிவு வேலை செய்ய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? சூப்பர் கைஸ். 2 ஹெட்டு 65 சொன்ன தான் சாப்பாடு ஞாபகம் வருது. என்ன வீட்டில் இட்லி தான் செய்வாங்க, என்ன பண்ணுறது தலையெழுது. ஓகே என்னடா இது? ஓகே இங்கே பதாறு இருக்குமா என்ன, இல்லை ஊக்காங்க போட்டு உக்காந்துருக்காங்களா? ஓகே ஐயோ ஜோனு கைஸ். தொன்னு பேசுனதை பார்க்க மாட்டேன், அதனால் கமெண்ட்டில் கழுவி ஊற்றாதீங்க ப்ளீஸ். ஐயோ கிட்டே வந்துருச்சுடா. அச்சமில்லை ஓடு. என்னது இது? உட்பேக்கரா இது? உட்பேக்கரு வேற மாதிரி. என்னம்மா கண்ணு தெரியுமா உட்பேக்கர்லாம்? ஒருத்தனை கொள்றதுக்கு உட்பேக்கரே போதுங்க கைஸ். கைஸ் எனக்கு வந்து ஒன் டேப் பேக்கு தெரியாது, நான் உண்மையிலே சொல்லிடுறேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறேன், சிரிக்க மட்டும் சிரிக்காதீங்க ப்ளீஸ். ஓகே கண்டிப்பாக வைக்க தெரியாது கைஸ், எனக்கே தெரியும் அது உழாதுன்னு எனக்கு தெரியும். ஏதோ ஹெட்டு வந்து ஓரளவுக்கு ஹெட் ஷாட் வைக்க தெரியும். ஏதோ ஒரு ரெட்டில் ஒரு 3 நம்பர் வர அளவுக்கு நல்லா அடிக்குது. அந்தளவுக்கு ஒரு மிட் ரேஞ்ச் பிளேயர் கைஸ். என்ன ஃபுல் ரெட்டில் அடிக்கிற அளவுக்கு திம்பில்லை. ட்ரை பண்ணுறேன் கைஸ், இந்த மேட்ச் ட்ரை பண்ணுறேன். ஓஹோ முடிஞ்சிருச்சு கைஸ். ஓகே கைஸ் நடுவில் வந்து கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டு விட்டேன். என்ன பண்ணுறது, ஒரு ஃபோன் வந்துச்சு கைஸ் நடுவில், அதான் லைட்டாக டென்ஷன் ஆகிட்டேன். ஓகே இப்போ பிளே அகைன் போட்டு மேட்ச்சில் போயிடலாம் கைஸ். ஒரே செகண்டு சிஎஸில் மட்டும் எவ்வளோ ரேங்க்கு, அதாவது ரேங்க் இல்லை ஹானர் ஸ்கோர் எவ்வளோ அதிகமாக இருக்குது மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் கைஸ். ஓகே அங்கே போச்சு ஹானர் ஸ்கோரு பார்க்கணும். 93 விளங்கிட்டோம். இந்த ஹானர் ஸ்கோர்லேருந்து நம்ம எப்போ கைஸு கிராண்ட் மாஸ்டர்லாம் அடிக்கிறது நினச்சாலே தலை அடிக்குது. ஓகே கைஸ் ஓகே கைஸ் லோடிங் ஆகிட்டுருக்கு. ஓகே கைஸ் நம்ம சேனலில் பார்க்குறதுல நிறைய பேர் இல்லை கைஸ், நிறைய பேர்னு சொல்லக்கூடாது, யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க கைஸ். நான் வந்து நல்லா வீடியோ போடுறேன்னு எனக்கும் தெரியல, ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள் கைஸ், நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். ஆனால் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நினைக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கைஸ். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப்னால்தான் நம்ம வந்து லைவ் போட முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ரேங்க்ஸ்லாம் வந்து நிறைய கேம்ஸை வந்து சூப்பராக வந்து ஒரு ரைடு மாதிரி போடலாம். ஒரு கேம்ஸையே தேடி ஒரு ரைடு மாதிரி தான் நிறைய கேம்ஸை ரிவ்யூ பண்ணலாம். ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் கைஸ், நல்ல ஒரு ஸ்டேட்டுக்கு. என்ன நீங்கள் தான் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க, நீங்கள் பண்ணிங்கன்னா நான் என்ன வேணால் பண்ணுவேன் கைஸ் உங்களுக்காக. அப்புறம் ஒன்று ஒன்றா வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிகிட்டே போகணும் நம்ம சேனலில். அப்போ தான் வந்து கடைசியாக கிராண்ட் மாஸ்டர் ரீஜியனு
கிராண்ட் மாஸ்டர் ரீஜன் விட இன்னும் பெரிய பிளேசஸ்லாம் இருக்குது கைஸ். அதெல்லாம் எடுக்கணும். நம்ம ஒரு ஃப்ரீ ஃபயர் யூடியூபர் ரிவார்டு அதெல்லாம் வாங்கணும், நிறைய வாங்கணும் கைஸ். போயா அவார்டு அந்த மாதிரிலாம் வாங்கணும் ஆசை. ஆனால் அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட்டே பண்ண மாட்டேறீங்க. ஸோ அதனால் என்ன ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்குமா இந்த வீடியோவுக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கும்? சும்மா தான் இருக்குது, தட்டி விட்டுட்டு பார்க்கலாம்ல. ஓகே, இப்போ நம்ம உள்ளே போயிட்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம். இதுக்கு ரொம்ப நேரம். ஓகே, சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் அதிகம் பண்ணிப்போம். ஆட்டோ பிக்கப் இது எல்லாமே மேக்ஸ் தான். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இது எல்லாமே ஆஃப் பண்ணிடணும் கைஸ். அனிமேஷன் கிளாசிக் நியூ ஆஃப் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே கைஸ், பேட்டில் வந்துட்டோம் கைஸ். இப்போ போயிடலாம். ஓகே, கிட்ட வந்துட்டோம் கைஸ். இப்போ வச்சிடலாம். இந்த தடவை பீக்கில் இறங்கலாம் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. சரி வா, பீக்கில் யாருமே இறங்க மாட்டுறானுங்க. நான் ஏன் இறங்கணும் எனக்கு டவுட். பாருங்களேன், என் பின்னாடி எவனா ஒருத்தன் வரானா பாருங்க. நான் மட்டும்தான் எங்கள் பீக்கில். நான் எங்கடா போயிட்டுருக்கேன்? ஐயோ, வேறு வழியில் இங்கே தான் இறங்கணும். பீமா சக்தியில் இறங்கலான்னு பார்த்தேன் கைஸ். இது ஒரு கொத்தமா பேசிக்கினே போயிட்டு வேறு எங்கேயோ இறங்கிட்டேன். ரைட்டு, சரி. இப்போ இது உள்ளேருந்து லூட் எடுத்துகிட்டு நேராக பீமா சக்தி கிளம்ப போகிறோம். போகிற வழியில் எவ்வளோலாம் வரானோ அவனை தூக்கி போட்டு மெடிக்க போகிறோம். கார் இன்னும் குட்டியான மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், மேக் 10 M10 வண்டியில் ஏறிடுவோம். ஓகே, வண்டி சும்மா கிளின்னு போகுது கைஸ். என்ன இந்த இடத்துல எனக்கு சுத்தமாக கண்ணே கிடைக்கல. எவனா இருக்கான்டா இங்கே? ஓ இஸ் தட் பெடி ஃபெல்லோ. நான் இருக்கும்போது சுடுறது என்ன விட்டுட்டு அட போடா டேய். சுடலான்னு வந்தால் அதை கூட பண்ண மாட்டேறீங்க. நான் போகிறேன். மூட் அவுட் பண்ணிட்டானுங்க கைஸ், இடியட் ஃபெல்லோஸ். இந்த வீட்டில் ஏதாவது தேவையில்லை, டேரெக்டாக போய்டுவோம் பீமா சக்திக்கு. என்னத்துக்கு இந்த வேலை கைஸ்? இங்கே புதுசாக இந்த கின்டாக்கி ரிங்கு, அதான் கின்டாக்கின்னு ஏதோ ஒரு அனிமேவா என்னன்னு தெரியல, அதோட கொலாபரேஷன் வந்திருக்கு கைஸ். அதுலேருந்து இந்த வீடு இங்கே தான் இருக்குது. இந்த வீட்டில் போயிருக்கேன் நான். அதான் நம்ம டே 2ல் ஒரு தடவை போயிருப்பேன் நினைக்கிறேன். டே 1ல் போயிருக்குமான்னு தெரில. நான் டே 2ல் கண்டிப்பாக போயிருப்பேன் கிராண்ட் மாஸ்டருக்கு. M10 UMP சூப்பர். 2 பேர் என்னை விட்டு சண்டை போடுறானுங்க. என்னடா அவனுங்க, விட்டுட்டு சண்டை போடாதீங்கடா டேய், விட்டுட்டு சண்டை போடாதீங்கடான்னு இப்போ தான் சொல்கிறேன். டேய் அவனை என்ன தைரியம் இருந்தா இவனை கொன்னவன் எவன்டா அவன்? காலிடி மவனே வந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு கில்லு. கைஸ் M60 இருக்குது, எடுத்துப்போம். இந்த கண்ணுக்கு அது எவ்வளோ பரவாயில்ல தான், நல்ல கன்று தான். ஏன்னா எனக்கு பிடிச்சது இதுதானே. ஓகே, இன்னையில் 4 வச்சுருக்கான். மடிக்கிட்டு எடுத்துப்போம், 4 தான் வச்சுருக்கான். ரைட், வேறு எதுவும் ஒன்றும் இல்லை. ஸ்னைப்பர் ஆமோ வச்சுருக்கான். ஸ்னைப்பர் கிடைக்காது. ஸ்னைப்பர் ஆமோ வச்சுட்டு என்ன பண்ணுறது? இங்கே ஒன்றும் கிடையாது. ஓகே, ஓஹோ அது பேர் வந்து MP5. ஓகே, என்ன பண்ணுறது இப்போ? அவனையுமே காணுமேடா. ஓ அங்கே ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன். இங்கே கிடையாது, மேலே இருந்தான். இங்கே ஒன்றும் இல்லை, நம்ம மேலே போக வேண்டியது தான். ஓகே கைஸ், இன்ஹேலர் போட்டுக்கிட்டே போவோம்.
ஒரு கில் தாங்க கைஸ் வச்சுருக்கேன். எனக்கே சீரியஸாக இவ்வளோ பொறுமையாக ரேங்க் புஷ் போனால் நம்ம எப்போ போகிறது? வா நைஸ். டே அவனை எவன்டாமல் சுட்டவன்? இந்த பொண்ணு தானே அது. என்னை அவன் எங்கன்னு சுட்டான் ஞாபகம் இல்லையே. பார்த்துட்டான்டா. இந்த பொண்ணு தானே எனக்கு ஒன்று இருக்கே, விட மாட்டேன்டே. ஹெட் ஷாட், லாஸ்ட் ஒரு ஹெட் ஷாட். அங்கே பாருங்க எவனோ ஒருத்தன் வரான். ட்ரிபிள் டேக் டவுன் கைஸ். ஓகே அப்பா, ஒருத்தனை கொண்டா லைனாக வராங்கடா வேற மாதிரி. விட மாட்டேன். எதுவும் முடிஞ்சு. நெக்ஸ்ட் பீஸ், எனி ஃப்ரெஷ் பீஸ். ஓகே எவரும் இல்லை வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஃபைட் பண்ணியிருக்கேன். ட்ராக் பண்ணி வந்தால் நல்லா தான் இருக்கும். நான் சொல்ல வருவானுங்கண்ணே. தி ஆர் க்யூட் பேபிஸ். அஞ்சு கில் கைஸ். இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கு எனக்கு. இன்னும் ஒரு 4 பேர் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். வரமாட்டாங்களே. இது மேலே ஏறி உக்காந்துக்கலாமான்னு பார்க்குறேன், ஆனால் முடியல. இட் இஸ் ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே சின்ன போட்டு போகும். ஓகே அவள்தான் இந்த நேரம் போதும். இதுக்கு மேலே இல்லை, நினச்சாலும் போட முடியாது. ஓகே கைஸ் என்ன பண்ணுறது இப்போ? எவனையுமே காணும். ஆனால் நான் ஜோன் வந்துடுச்சு, ஓடி தான் ஆகணும். ரீலோட் பண்ணிப்போம். சூப்பர் போ. நல்ல புல்லட் இல்லை இந்த கன். ஓகே கைஸ் நான் ரொம்ப அழுத்துறேன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது? ஒன் டாப் கன்னே கிடைக்கல. ட்ரை பண்ணலாம் தான் பார்த்தேன். கன்று கச்சில் அடிக்க மாட்டாது எனக்கே தெரியும். என்ன அட்லீஸ்ட் ஒரு ட்ரை பண்ணாமல் நம்ம ஒத்துக்கூடாதுல்ல கைஸ். ஆனால் கூட சீக்கிரமே கற்றுப்போம் கைஸ், கண்டிப்பாக கற்றுப்பேன். ஓகே ஓகே அங்கே ஏதாவது ஒரு ஏர் ட்ராப் இருக்குது. மேபி இனி ஏதாவது கிடைச்சா நல்லா. எவனோ இருக்கானா? நான் உள்ள எவனோ இருக்க மாதிரி இருந்துச்சு. டீ என்னடா வெறி கொண்டு வருது ஜோனு. இந்த மேட்ச் வந்து அடிச்சு தூக்கிடுமே. போடு வேற மாதிரி கண்ணு. எதுவுமே கிடையில கைஸ், ஒன்றுமே பண்ண முடியல. வச்சுன்னா இன்ஃபினிட்டி போல் கிடச்சிது. கண்டபடி ஏற்றக்கூடாது அதுக்குன்னு. எவ்வளோ தூரண்டா ஓடுறது? 16 அலைவு வந்தால் நானே சாவடிப்பேன் 16 பேரையும். அங்கே ஒருத்தன் வரான் பாருங்க. சொன்னவன நான் இவனை மாதிரி இருக்கணும். இவன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பீஸ். 2 எட்டு கைஸ். சூப்பரா வாடா வேற மாதிரி. இப்படி தான் இருக்கணும். குட் ஹேபிட். கமான். கிளியர்லி எவ்வளோ போச்சா? சோலி முடிஞ்சு. பார்த்தீங்களா இன்ஃபினிட்டி பிளட் கன்று வந்தவுடனே இன்ஃபினிட்டி அழுத தோணுது. அங்கே அவ்வளோ நிற்கிறானா என்ன? டீ ஆமாண்டா. என்னடா ஜட மாதிரி நிற்கிறான். எத்தனை அப்படியே பில்லர் மாதிரி நிற்கிறான் பையன். என்ன ஸ்டடி. ஓகே சூப்பரா. இந்த மாதிரி தான் இருக்கணும். நான் வேண்டுனதெல்லாம் நடக்குது.
கிளி 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 10 கிளி கைஸ். நான் சொன்னல வந்தால் அடிப்பேன், நான் வரதான் மாட்டேன், நான் என்ன பண்ண முடியும். ஓகே வரலை வரலை, ஒன்றுமே வரல. இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன்டா. சூப்பர் சூப்பர், யூ ஆர் தி ரியல் ப்ரோ. சூப்பர் கைஸ், சரியான இடம். இந்த இடத்த நீங்கள் பார்த்துருக்கணும், பார்த்துருப்பீங்க நம்பர் எப்படியோ. நான் தான் கண் எடுத்து பார்ப்பேன், நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ரைட்டு 11 கிலோ கைஸ். இப்போ ஓரளவுக்கு நல்ல ரேங்க்கு. நம்ம தான் 5 கிலோ அடிச்சுட்டு ஏற மாட்டேன்னு சொல்கிறோம், நம்ம மேலே தான் கைஸ் தப்பு. ஓகே கைஸ் இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். இப்போ மறக்காமல் அந்த லைக் பட்டன் இருக்குது, ஸோ அந்தாங்க கைஸ் ஓரமாக இருக்கும் கைஸ். அதை என்ன பண்ணுறேங்க, ஒரே ஒரு கிளிக்கு மட்டும் பண்ணுறேங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிள், ஒரே கிளிக்கு தான். அப்புறம் எங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும்ல கைஸ், அதனால் அதை மட்டும் பண்ணிவிடுங்க. ஓகே ஒருத்தன் ஓடி வரான். ரைட், இந்த ஸ்கோப் தான் போடணும், வேறு வழி இல்லை. அப்படியே குஞ்சின்னு ஓடி வரான். அப்போ அச்சே தெரியுது, ஒன் டேப்பு. அதான் ஒன் டேப்லாம் கிடையாது, அவன் ஓடி வரான், ஈஸியாக தான் ஓடி வரான். ஒன் டேப்புன்னு சொல்லவே கூடாது. 3 பேர் தான் கைஸ், 3 பேர். ஏய் 2 பேர் நீங்கள் சண்டை போட்டு நான் எதிராக இருக்கிறேன். வேக வேகம் போகணும், எல்லாம் அவனே சாவச்சு போட்டுருவான். அப்புறம் நம்ம எதுக்கு இருக்கோம், எனக்கு ஒரு மரியாதை வேணாம் கைஸ். இவனுக்கு ஒன் டேப் ட்ரை பண்ணுவான். கிட்ட வந்துட்டான், எனக்கு கிட்ட வந்துட்டான். ஒன் டேப்பு கைஸ். நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன்னா இல்லையா, சும்மா பண்ணுறதுன்னு தான் சொன்னேன். இப்போ நீங்களே பாருங்கள், எனக்கு ஒன் டேப் அடிக்க தெரியும் கைஸ். இனி வர மேட்ச்சில் நம்ம ஒன் டேப் தான் அடிக்கிறோம் கைஸ், வேற மாதிரி, புரியுதா? ஓகே வர்ற மாதிரி நான் மாச்சூரியப்பான்னு கேட்காதீங்க, உண்மையிலே ஓரளவுக்கு தெரியும் கைஸ். யூடியூப்லாம் பார்த்து ஓரளவுக்கு ட்ரிக்ஸ்லாம் கடுத்து வச்சுருக்கேன். எமர்ஜென்சின்னு வரும் நேரத்தில் அடிப்பேன், கண்டிப்பாக அடிப்பேன். ஓகே கைஸ், நீங்கள் பிளாட்டினம் போகிற வரைக்கும் விளையாடி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இன்னும் ஒரு 1 hour போவோம் வீடியோ, அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ தூரம் போமான்னு டவுட்டு தான் கைஸ். ஆனால் கைஸ் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும்னு எனக்கு புரியுது. அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு இந்த மேட்ச் மேக்கிங் போகிற வரைக்கும் மட்டும் உங்களுக்கு கட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே கைஸ், மேட்ச் உள்ள வந்தோம். லைட்டாக பசிக்குதுன்னு புளி சாதம் மட்டும் சாப்பிட்டுருக்குறேன் கைஸ். ஓகே எடுத்து வச்சிட்டேன். ஓகே மேட்ச் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு யாராவது பசிச்சுதுன்னா எந்த டைமு கரெக்டாக பசிக்கும்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. வீடியோ லாங்காக போகும் கைஸ், வேணுன்னா நீங்களும் அப்படியே நல்லா மிக்சர் பாப்கார்ன்லாம் சாப்பிட்டுட்டே பார்க்கலாம், அது தாங்கள் விருப்பம். ஓகே கைஸ், இந்த தடவை பீக்கில் தான் இறங்கியிருக்கேன். எனிமே வந்தாலும் சரி வரலாம் சரி, இறங்குனா இங்கே தான் ஓரளவுக்கு கட்டு கிடைக்கிது. கைஸ் போன மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா, ஃப்ளூக்காக தானே நான் அடித்தேன், உங்கள் கண்ணு முன்னாடி தானே அடித்தேன், ஆனால் ஹெட்ஷாட் வந்துச்சு. ஏன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் கைஸ். அதுக்கு நிறைய பேர் என்னைக்கு கிண்டல் பண்ணியிருக்காங்க, உனக்கு ஒன்ட்டா படிக்க தெரியாது, இப்படி தெரியாது, அது தெரியாது. ஆனால் நம்ம யார் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது, நம்மளை பற்றி யாருன்னு நம்ம யாருன்னு நம்மளுக்கு தெரியும் கைஸ், அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ஓகே கைஸ், தேவையில்லாமல் அட்வைஸை வாரி வழங்க விரும்பலை. ஓகே கைஸ், அங்கே ஒருத்தன் ரொம்ப பயங்கரமாக ஓடிட்டுருக்கான், மேரத்தானுக்கு போகிற மாதிரி. சிஎஸ்கே போயிட்டான். இருங்க இவனுக்கு ஒன் டேப் ட்ரை பண்ணலாம், ஜாலியாக இருக்கும். வரமாட்டேங்குதே, மன்னிச்சிடுங்க சீரியஸாக சொல்கிறேன். நான் ட்ரை பண்ணேன், வரல, நான் என்ன பண்ணுறேன் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஒன் டாப்பு ஃப்ளூக்கில் அடிக்கும் போதெல்லாம் வருது, பிளான் பண்ணி அடிக்கிறேன். நீங்கள் பாருங்களேன், போன மேட்ச் நான் ஃப்ளூக்கில் சும்மா அதான் பார்க்கலாம் கைஸ் அப்படின்னு கேஷுவலாக சொல்லிட்டு தூக்கினேன், விழுந்துச்சு. இப்போ விழுந்துச்சா நீங்களே சொல்லுங்கண்ணா. ஓகே எவனையுமே காணுமேடா. ரைட்டு, அது என் தப்பு தான், எவனுமே இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சும் வந்துக்கல்ல, என்ன தான் சொல்லணும்.
Okay. கேஸ் எவனையுமே காணும் வழங்கின மாதிரி தான் ஃபேக்ட்ரி கிட்ட இதுக்கா சென்டர் ரிவைவல் பாயிண்ட் ஓ அப்படியே போகிற வழியில் எவனா வரணும் சாகடிச்சிக்கிட்டே போகிறேன் கொஞ்சம் ஒரு மாதிரி வெறுப்பாக தாங்க இருக்கு எனக்கு ஸ்குவாடு வேறு எனக்கு இல்லையா தனியாக அந்த கிரவுண்டுக்கு வந்துட்டு நான் வர்ற பாடு இருக்கு எல்லா டீம்ஸ் கிட்ட ஜாலியாக பேசிட்டு விளாட்னா கூட தெரியாது என்ன பண்ணுறது சொல்லுங்க தனியாக வந்துட்டு ஒரு புடி சாதத்தை தான் சாப்பிட்டு விளையாட வேண்டியதாக இருக்கு ஒருத்தன் நிற்கிறானா ஆஹா இல்லை 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 ஆனால் ஓடி வரான் அது இல்லை இல்லை மஷ்ரூம் நினைக்கிறேன் அது கரெக்ட் மஷ்ரூம் நம்மளுக்கு தான் கண்ணு தெரியல சரியா எயிட் பண்ண ஆரம்பிக்கலாம் அவனை ஒருத்தருக்கான் 2 கிலோச்சா சூறு சீரியஸாக சொல்கிறேன் ஏறவே வராது கைஸ் ட்ரை பண்ணுவோமா என்னடா அது உழமாட்டிங்குது ஒன் டாப்பு டென்ஷனாக வருதுடா சீரியஸாக டென்ஷனாக வருது எனக்கு ரொம்ப டென்ஷனாக வருது குவார்ட்டர் ட்ரை டவுன் வரானுங்க பாரு நல்லா நம்மளுக்கு பாடி சாடுத வேலைக்கு ஆகும் டக்கு டக்குன்னு கிளியர் பண்ணோன்னா விஜய் ஃபார் அடாப்டி ஆனால் அடிக்கடிக்க வருவானுங்களே ஆகா ஏர்ட்ராப் உருண்டு வருது அடைச்சி அங்கே நின்றுச்சு யாருப்பா அந்த அறிவாளி என்னை ட்ரோனில் விட்டு பார்க்குறது ட்ரோனே மறந்துடுச்சு இங்கே பாருங்க ஒருத்த வெறி கொண்டு ஓடி வராங்க ஒரு சிங்கப்பெண் காலை கிளப்பி விட்டு விழுந்தார் சிங்கப்பெண் ஓகே இந்த ஒன் டாப் ப்ராக்டிஸ் ஒன்று கேளு நான் மட்டும் என்ன யூஸ் பண்ணுறது ட்ரை பண்ணுறேன் எனக்கு வர மாட்டேங்குது இப்போ கூட பாருங்கள் உங்கள் வீடியோவில் நேராக பிஆரில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் எங்கேயாவது இந்த கொடுமையை பார்ப்பீங்களா பிஆரில் ப்ராக்டிஸ் பண்ணின்னு இருக்கேன் நான் அதுவும் ஒன் டேப்பை எங்கே விழுது எங்கேயும் விழ மாட்டேங்குது ஒரு நாள் அது தனியாக வீடியோ வேணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க வேணும் என்றால் நம்ம அதுக்கு ஒரு தனி வீடியோ போடலாம் ஒன் டேப் ப்ராக்டிஸ் ஓகே கைஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து பிளேலிஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம் கைஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க மைண்ட் கிராஃப்டோட கேம் பிளேக்காக புரியுது பட் தட் இஸ் ஸோ டிஃபிகல்ட் இதோ நான் பேசுகிற இங்கிலீஷ் மாதிரி அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் வந்து அதை காசு கொடுத்து தான் வாங்க போகிறேன் ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும் கைஸ் கொஞ்சம் லேட்டாகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஓகே சொன்னோடனே ஒருத்தன் வரான் போட்டுருவோம் ஏன் சுட்டு தான் இருப்பான் அதெல்லாம் கண்டுக்கிட்டா வேலைக்கு ஆகுமா சரியானன்றா ஓகே ரெடியாக இருக்கு ஆகா ஜோனு பார்க்கவே இல்லை இங்கே கண்ணு வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது
ஓகே கைஸ் போயிட்டு தான் இருக்கேன். இன்வைசர் எடுத்துட்டேன். ஓகே இங்கே ஒன்றும் இருக்க மாதிரி தெரியலையே. கிளாக் டவர்லையாச்சும் இருப்பானுங்கன்னு நம்பி வந்தேன். பார்த்தா இங்கேயும் இல்லை. 7 அலைவு 7 அடி கில்லு கைஸ். நான் அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் நிறைய மேப்ஸ்லாம் வந்து லோட் பண்ணிடலாம் கைஸ். மேப்ஸ் லோட் பண்ணிவிட்டு அதில் இன்னும் டிஃப்ரெண்ட்டான மேப்பில் போயிட்டு நம்ம பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரேங்க் புஷ் பண்ண போகிறோம். ரெண்டுத்தையும் அட் அ டைமில் பண்ண போகிறோம். ஓகே ஓகே ஏன்னா ஒரு தனியும் காணுமேடா. 7 அலைவு இருந்தால் கூட நேற்றுக்கு அவன் தத்தளிச்சு ஓடி வந்திருப்பானே. ஒருத்தன் கூட வராமல் என்ன சீரியஸாக பண்ணுறானுங்க எனக்கு புரியல. ஒருத்தன் கூட சீரியஸாக என்ன வேலை அவனுங்களுக்கு? இங்கேயே நிற்கிறேன் வாங்கடா. ஓகே எவனையுமே காணுமேடா. 3 அலைவு இருக்குது இன்னும். சுற்றுலானோட ஜோன்லேயே 3 அலைவில் ஒன்று போனால் கூட இன்னும் 2 பேர் இன்னும் ஒருத்தன் இருக்கான். அது என்னையோடு சேர்த்து 2 பேர் வரும். அப்புறம் இல்லாமல் ஒருத்தன் வரும். ஒரு நிமிஷம் ஆஹா நல்லா பாருங்களேன். அந்த படிக்கட்டு மாதிரி இருக்கா கரெக்டாக அந்த பாயிண்டில் பாருங்கள். அது பார்க்க யாரும் உக்காந்துட்டு இருக்க மாதிரியே இருந்துச்சு. அதனால தான் பார்த்தேன். 2 அலைவி செத்துட்டானா ஒரு மாதிரி ஆகிடும் கைஸ். அவ்வளோதான் பூயா போங்க. நான் சொல்லலை செத்துருவான். பாதி டைம் இந்த மாதிரி தான் நடக்குது. நான் என்ன பண்ணுறேன்? ஓகே கைஸ் இப்போ என்ன ரேங்க்கு? கோல்டு 4 கைஸ். ஓஹோ என்னம்மா ரேங்க் இருக்குது பாரு. பிரேக் த்ரூ வேற மாதிரி. என்னம்மா ரேங்க் புஷ் பண்ணுறீங்க கைஸ்? இன்னும் லாஸ்ட் மேட்ச் கைஸ். அவ்வளோதான். இந்த மேட்சோட ஒரே செகண்ட் இந்த மேட்சோட ஓவர் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோ. ஓகே கைஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தான் மேட்சிங் போட போகிறேன். உள்ளே போயிட்டு இருக்கேன். ஓகே கைஸ் உள்ளே வந்துட்டோம். வெற்றிகரமாக உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து மேட்ச் உள்ளே போகிறது தான் கைஸ் பேலன்ஸ். ரைட்டு டிஸ்பிளேலாம் ஒரு மாதிரி இருக்குதுங்க. ஓகே 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 இப்போ பண்ணலாம். ஜூம் பண்ண மாதிரி இருக்குது டிஸ்பிளே. ஓகே ஓகே பீக் வேணாம். சைட்லேயே இறங்கிக்கலாம். அதுவே ஓகே தான். அப்படியே கொஞ்சம் கீழே இருக்குன்னா பீமசக்தி. அவ்வளோதான் கிட்ட வந்துட்டேன். இங்கே இறங்கிடலாம். ஏட்டா பீமசக்தி தான் கைஸ் இந்த தடவை. இந்த மேட்ச்சு கண்டிப்பாக ஒன் டாப் ட்ரை பண்ணுவேன் கைஸ். ஒரு ஒன் டாப் பார்த்து வச்சே ஆகணும். நான் அதை தான் வந்து முதல் படியை நம்ம எடுத்துக்கணும். சொன்னோன்னே அதுக்கேற்றுக்கணும். என்னடா அது ஒன் டாப் பண்ண இது வருது? நியாயமே இல்லடா. சத்தியமாக சொல்கிறேன் நியாயமே கிடையாது. என்னடா இது?
கைஸ், இங்கே வந்துட்டோம். கீழே இறங்கி தான் வருவோம். நான் ஏற்கனவே ட்ரை பண்ணுறேன், வரமாட்டேங்குது. ரொம்ப நைஃப்லாம் வச்சு நடுக்கிறான். ஓகே, இப்போ எடுத்துக்கொள்ளலாம். இது இந்த வெயிட், இந்த வந்து கூடாது, ஆக எடுத்து வச்சுக்கோ. எங்கடா தம்பி சொல்கிற? அழுத்துனா எப்படி அழுத்துன்னு தெரியுமா? அழுத்துறதுக்கே பெருமையாக இருக்கணும், அப்படி அழுத்தணும். நீயும் அழுத்திடா. இங்கே கவர் ஆகாதா? முடிஞ்சு வந்துட்டான். எவன்டா அவன் ஓசிக்கு மற்றவன்? வெறுத்துட்டா இந்த ஓசிக்கு இல்லையா? பின்னாடி உணவத்தை சொல்கிறான். முடிஞ்சு. ஓகே, வேற மாதிரி அடி கைஸ். இந்த வேற லெவலில் போஸ்ட் கொடுக்குறான் அவன். மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருக்கான் கைஸ் பார்க்க. ஓகே, நேலர் 2 வச்சுருக்கான். ட்ரோகன்னு வேற எதுவும் பெருசாக இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல. நல்ல கன் தான் வச்சுருக்கான். அப்படி ஏன் அடிக்க வர மாட்டான்? தைரியமாக அடிக்க வரலாமே. நான் குழப்பமே அதுதான் கைஸ். நல்ல கன் வச்சுருப்பானுங்க, சூப்பராக இருக்குது அவனுங்க. கன்னெல்லாம் வேறு லெவலில் இருக்குது, விளாட்றானுங்க சூப்பர். ஆனால் ஏன் வரமாட்டுறானுங்க? அடிக்க தைரியமாக அட்லீஸ்ட் வரலாமே. சில பேர் வருவாங்க, ஆனால் அடிக்க ஆரம்பிச்சோன்னா அவனை வந்து தலை தைச்சு ஓடுறானுங்க. அது ஏன்னு எனக்கும் தெரியல. ஓகே, இங்கே 2 நேலர் எஸ்கேஎஸ் எடுத்துப்போம். இந்த எஸ்கேஎஸ் வந்துட்டப்பே வரல கைஸ். உட் பேக்கரில் என்னமோ ஏதோ பரவாயில்லன்ற அளவு வந்துச்சு. எஸ்கேஎஸ் சுத்தம் ஒன்றுமே இல்லை, ஒரே டம்மியாக ஆயிட்டு. நான் எஸ்கேஎஸ் இன்னைக்கு எடுத்துடுச்சு. ஓகே, இங்கே ஒருத்தன் இருக்கான். இன்னைக்கு ஒன்று இந்த பேஸ்கெட் இதுவில் இல்லை கைஸ். இன்னைக்கு கன்ஃபார்ம் பிளாட்டினம். எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, கன்ஃபார்மாக பிளாட்டினம் தான். நான் தெரியாத கைஸ், நம்மளாம் பிளாட்டினம் தான் கைஸ். கண்டிப்பாக போயிடுவோம். கூடிய சீக்கிரத்தில் அடிக்கிறேன் கைஸ். லெக் மாஸ்டர், கிராண்ட் மாஸ்டர் போகிறான். சம்பவம் பண்ணுறோம் கைஸ். என்ன இந்த ஒன் டாப் வர மாட்டேங்குது கைஸ். ஏன் ஒன் டாப் இவ்வளோ ஃபீல் பண்ணுங்க நினைக்காதீங்க. அதனால் ஒன் டாப் அடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன்னா ஃப்ளூக்கில் ஒரு தடவை வந்துச்சு. ஆனால் எப்போவுமே அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆசை தான் கைஸ். நிறைய பேர் என்ன அதுக்குன்னே ஒருத்தன் வந்து நிறைய பேர் ஒருத்தன்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. அவங்களுக்காகவே வந்து ஒரு நாள் ஒரு ப்ரோ கிராண்ட் மாஸ்டராக மாறுவேன் கைஸ். கூடிய சீக்கிரம் நடக்கும். ஓகே, 10 நேலர் மொத்தமாக போட்டுட்டு உட்காந்து போகிறேன். ஓகே, 10 நேலரையும் போடுறேன் இந்த மேட்ச்சு. No one being there. எவனையுமே காணோம். ஃபைனல் சேஃப் ஜோனே இங்கே போட்டாங்க. இதை அப்படியே விட்டுட்டு போக முடியாது, ரேங்க் புஷ் பண்ணி ஆகணும். அவனும் ட்ரோனை விட்டு பார்த்துட்ருக்கான். வேறு வேலையே இல்லையாடா. நான் இருக்கும் போது நீங்கள் ஏன் அடித்து கொண்டு சாக வேண்டும்?
ஓய் ஒன் டாப்பு சீரியஸாக ஒன் டாப்பு. எந்த அளவுக்கு தூரமாக இருக்கணும் அந்த அளவுக்கு ஓடுன்னு சொன்னாங்க. வேலை மிஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு வீடியோ பார்த்தேன் கைஸ். அதில் வந்து ஒரு சூப்பரான பிளேயர், ஒரு ஃப்ரீ ஃபயர் சூப்பரான லெஜெண்ட்னே சொல்லலாம். சூப்பர் ப்ரோலாம் கிடையாது, லெஜெண்ட்னே சொல்லலாம். அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். அது என்னன்னா, எந்த எந்த அளவுக்கு நம்ம லாங் போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹை சென்ஸ் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம லோ சென்ஸ் இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம கிட்ட போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹை சென்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அவர் சொல்கிறது படி பார்த்தா நான் கிட்ட போனப்போ நல்லா சூப்பராக அடித்தேன். ஆனால் தூரம் போனதுக்கப்புறம் வரல. எனக்கு தெரிஞ்சு இப்போ அவர் சொன்னது தான் உண்மையாக எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அவர் சொல்கிறது உண்மை தானே, அது நல்லா தெரியுது. ஏன்னா கிட்ட இருக்கும் போது தான் நம்ம வந்து மேலே கொஞ்சம் அதிகமாக தூக்க வேண்டும். அப்போ வந்து ஹை சென்சிட்டி தேவைப்படும். இப்போவே இருக்கும்போது அப்புறம் சரி கைஸ், இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். அதெல்லாம் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.